இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உம்மை ரத்தத்த ஆழங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, ஞானத்தை பொழிந்தருளும். Mind the cast every unclean spirit, Father, mighty name of Jesus, we pray. Amen. மதமாயங்களுக்காக ஜெபியும். Hail Mary, full of grace. The Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. இன்னைக்கு திருப்பாடல் 19வது அதிகாரத்தில் இருக்கின்றோம். 19வது அதிகாரத்துல 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டவர் தியானிக்க அழைக்கின்றார். வசனங்களா? திருப்பாடல் 19 4ல இருந்து 6. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். மணவறையிலிருந்து புறப்படும் மணமகளைப் போல அது வருகின்றது. பந்தயத்தில் ஓடும் வீரரைப் போல மகிழ்வோடு அது தன் பாதையில் ஓடுகின்றது. அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது. அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றது. அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆமீன். ஆமீன். இந்த திருப்பாடல் 19 5வது வசனம் 4 5 எல்லாம் வாசிக்கும் போது நமக்கு சில நேரத்துல இது விஞ்ஞான பூர்வமா நம்ம சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு என்ன தோணும்? இதுல சூரியன் இந்த மாதிரி போடுற மாதிரி நம்ம பார்க்கறது மாதிரி தான் போட்டிருக்கு. விஞ்ஞானபூர்வமா அது போடலை அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். நம்ம விபிலியத்தை வாசிக்கும் போது அந்த காலகட்ட மக்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னு யோசிக்கணும். இது விஞ்ஞானத்திற்கு புரிய வைக்கிறதுக்காக சயின்டிபிக்கா எழுதப்படலை. இது எழுதப்பட்டது, இது எழுத நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா விபிலியத்தை வாசிக்கும் போது நம்ம அது சரியா புரிஞ்சுக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்ம இது விஞ்ஞானபூர்வமா புரிஞ்சுக்க கூடாது. பல விஷயங்கள் பல இடத்துல விண்ணகத்துக்கு ஒரு விண்ணகம் அப்படின்னு போட்டிருக்காரு. 3 விதமான விண்ணகங்கள் இருக்கு அப்படின்ற விதத்துலதான் அதுல போட்டிருக்கு. ஏன்னா விபிலியத்துல அந்த காலகட்டத்துல விஞ்ஞானம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் ரொம்ப கம்மி. நமக்கு இப்ப இருக்கிற அது ஒரு முக்கியத்துவம் அந்த காலகட்டத்துல அது விஞ்ஞானபூர்வமா பார்ப்பதுக்கு பதிலாக ஆன்மீகமாக தான் அவங்க பார்த்தாங்க. இப்போ 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 3வது விண்ணகம் அப்படின்னு போட்டிருக்கும். விண்ணகத்துக்கே 3 விதமாக விண்ணகத்தை அவங்க பார்த்தாங்க. இப்போ இந்த வானத்துல இந்த கிளவுட்ஸ் எல்லாம் இருக்கு, மழை வருகின்ற ஒரு இடம் அப்படின்னு அவங்க சிந்தித்தார். அதுவும் மேல வந்துதான் இந்த சந்திரன் சூரியன்லாம் இருக்கு அப்படின்னு அது 2வது ஒரு விண்ணகமா பார்த்தாங்க. கடவுள் இருக்கின்ற இடம் ஒரு 3வது விண்ணகமா அவங்க சிந்தித்தார்கள். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருமுறை 3ஆம் வானம் வரை எடுத்து செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானா, உடலின்றி அங்கு சென்றானா, யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். ஆமீன். ஆமீன். ஸோ இது பிப்லியத்தை வாசிப்பது அப்படின்றது எப்படி, இன்னைக்கு பிப்லியத்தை எப்படி வாசிக்கணும், எந்த விதத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு முக்கியமா தியானிக்க போறோம். பிப்லியத்தை வாசிக்கும் போது இது நமக்காக எழுதப்பட்டது கிடையாது அப்படின்றதுதான் முதல் விஷயம். இது அந்த காலகட்ட மக்களுக்காக எழுதப்பட்டது, நம்ம மொழியில எழுதப்பட்டது கிடையாது. பழைய ஆகமத்துல பார்த்தா ஹெப்ரேய மொழி, அரமைக் மொழி, தானியல் நூல்லாம் அரமைக் மொழியில எழுதப்பட்டது. புது ஆகமத்துல அது கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்லேஷன்லாம் வருது. அதனால நமக்காக எழுதப்பட்டது இல்லாதனால பல விஷயங்கள் நமக்கு அது ஒரு வாட்டி வாசிக்கும் போது புரியணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்துல அது எதை வைத்து புரிஞ்சுக்கணும், அது கத்தோலிக்க திருச்சபையின் போதனையின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். 2 தெசலோனிக்கரின் புத்தகம் 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்துல 15வது வசனம் பவுல் இதை வெளிப்படுத்துகின்றார். இதை ரொம்ப தெளிவாக நம்ம கொடுத்த ஒரு பாரம்பரியத்தின் வழியாக நம்ம இதை புரிஞ்சுக்கணும். கத்தோலிக்க திருச்சபை சீடர்கள் அப்போஸ்தலர்களின் பாரம்பரியம் வழியாக நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்துல 15 வாசிக்கிறீங்களா?
ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். ஆமீன். ஆமீன். ஏன் இந்த வாய்மொழியும் திருமொழியும் எல்லாமே இந்த எழுதி அமைச்சிருக்கலாமே, ஏன் எல்லாமே திருமொழியாக வரவில்லை? ஏன்னா அந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது. பேப்பர் ஒரு இதுல எழுதுவாங்க. அதை எழுத தெரிஞ்ச நம்ம நபர்கள் ரொம்ப கம்மி. அப்படியே எழுத தெரிஞ்சிருந்தாலும் அது அந்த பேப்பர் ரொம்ப விலை அதிகம். எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது செய்யறது ரொம்ப கஷ்டம். அதனால அது எழுதுறதுக்கு விட அதிகமா இந்த வாய்மொழியாக இருந்து இந்த கடிதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பவுலோட கடிதங்கள்லாம் ஒன்று ரெண்டு தான் இருக்கும். அதை எல்லாரும் வாசிப்பாங்க. அதை எல்லாரும் மனப்பாடம் பண்ணுவாங்க. பழைய ஆகமதெல்லாம் இணைச்சட்ட நூல்ல என் சட்டத்தை நீங்க மனப்பாடமா பிள்ளைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் கூட யோசிக்க கூட முடியாது. அந்த மனப்பாடமா நம்ம பல விஷயங்கள், அதுவும் செல்போன்லாம் வந்ததுக்கு அப்புறம் மனப்பாடமா பல விஷயங்கள் இல்லை. இப்போ வாய்மொழியாகவும் சொல்வழியாகவும் வந்தது. கத்தோலிக்க திருச்சபை என் போதனைகள் நம்ம ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு வருகின்றோம். ஆனால் அது சொந்த நம்ம ஆற்றல்னா நம்ம புரிஞ்சுக்க முழுமையாக நம்ம ஆற்றல்ல புரிஞ்சுக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் போதனை அடிப்படையில் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் 2 பேதுரு 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சாரி ஒரு நிமிஷம். 2 பேதுரு 1வது அதிகாரத்துல 20வது வசனம் 21வது வசனம் ரொம்ப முக்கியமான சில வசனங்கள். அதுல எடுத்து வாசிங்கன்னா வாசிங்க. ஆனால் மறைநூலிலுள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல. ஆமீன். ஆமீன். தூய ஆவியால் இதை நம்ம முடிவெடுக்க கூடாது. ஆண்டவர் வார்த்தை இதுதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு. நான் இப்போ ஒரு போதனை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கத்தோலிக்க திருச்சபையின் போதனையின் அடிப்படையில தான் இருக்கும். அது நானா சொல்ற ஒரு போதனைகளா இருக்கக்கூடாது. அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இது ஆனானப்பட்ட விபிலியத்துல பல கடிதங்களை எழுதின மிகவும் அதிகமாக எழுதின பவுல். புது ஆகமத்துல பவுல் தான் அதிகமா எழுதியிருக்கிறார். அவரை விட அவரே செய்யறது என்ன விஷயம், என்ன செய்யறாருன்னு நல்லா கவனிச்சீங்கன்னா, கலாத்தியர் புத்தகம் 1வது அதிகாரத்துல ஒரு வெளிப்பாடு வருது. யாரு? கடவுளே சொல்றாரு நேரடியா. பவுலுக்கு முதல்ல அவர் மனம் மாறுதல் எப்படி வந்துச்சு, ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டார், நேரடியா கடவுளே அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அப்படி இருந்த பவுலே எப்படி ஆண்டவரின் வார்த்தையை அவர் போதித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேதுரு கிட்ட செல்கின்றார். நான் தவறான போதனை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன்னா இல்ல நீங்க கொடுக்குற மாதிரி? ஏன்னா ஆவியானவர் ஒன்றுதான், ஒரே போதனை தான் இருக்க முடியும். 2 விதமான போதனைகள் இருக்க முடியாது. வெவ்வேறு விதமான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அவரு பேதுருவிட்ட போய் கேட்கிறாரு, இது சரியா அப்படின்னு சொல்லி அவரு திருத்துறதுக்கு தயாரான ஒரு மனநிலையில் அவர் செல்கின்றார். கலாத்தியர் 1வது அதிகாரத்துல 15ல இருந்து 18 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? 15ல இருந்து 18. ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவர்க்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகு தான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கி இருந்தேன். ஆமீன். தங்கியிருந்து
அவர் முடிவு செய்யறாரு. அவர் வந்து ஓகே, நான் போதிச்சதெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்றபடியா இல்லையா அப்படின்னு பாக்குறாரு. இது ஒரு வாட்டி கிடையாது. நல்லா கவனிச்சீங்கன்னா 2வது அதிகாரத்துல போய் பாருங்க. 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1 வசனத்துல இருந்து 3 வரைக்கும் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் திரும்பவும் வந்து ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் சொல்றார், நீ போய் பாரு. கத்தோலிக்க திருச்சபை ஆண்டவர் வந்து நியமிக்கின்ற ஒரு திருச்சபை. அதுல வந்து அந்த பேதுரு வழியாக வந்த போதனை கரெக்டா இருக்கா, உனக்கு நான் சொன்ன போதனை கரெக்டா இருக்கான்னு போய் கேளு. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கடவுள் எதிர்பார்க்கிறார். கலாத்தியர் 2வது அதிகாரம் 1-3 வாசிக்கிறீங்களா? 14 ஆண்டுகளுக்கு பின் தீத்துவையும் கூட்டிக் கொண்டு பர்னபாவுடன் நான் மீண்டும் எருசலேமுக்கு போனேன். நான் போக வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டபடியால் தான் அங்கு போனேன். பிற இனத்தார் நடுவில் நான் அறிவித்து வந்த நற்செய்தியை பற்றி அங்கே எடுத்து கூறினேன். செல்வாக்கு உள்ளவர்களிடம் தனிமையில் எடுத்துரைத்தேன். நான் இப்போது செய்யும் பணியும் இதுவரை செய்த பணியும் பயனற்று போகக்கூடாது என்பதற்காகவே தான் இவ்வாறு செய்தேன். என்னுடன் இருந்த தீத்து கிரேக்கராயிருந்தும் அது போதும். விருத்த சேதனம் ஆமென். சோ நல்லா கவனிச்சீங்கன்னா, அவரு கிடைத்த போதனை ஆண்டவருக்கு ஏற்றபடியாக இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி அவரு முடிவு பண்றதுக்கு எங்க போறாரு? பேதுரு கிட்ட செல்கின்றார். ஏன் பேதுரு கிட்ட போறாரு? பேதுருகிட்ட கேட்கிறாரு. முக்கியமா பேதுரு கிட்ட ஏன் சொல்லணும்? ஏன்னா இயேசு ஆண்டவர். மத்தேயு 16வது அதிகாரத்துல 17-19 ஆண்டவர் நியமிச்சது பேதுரு. பேதுரு வழியாக கத்தோலிக்க திருச்சபை வந்திருக்கின்றது. போப் ஆண்டவர்கள், நம்ம புனிதர்கள், பிஷப்ஸ் எல்லாம் வந்து அது வழியாக வந்திருக்கின்றார். அது வழியாக ஆண்டவர் வந்து அந்த அதிகாரத்தை தந்திருக்கின்றார். வாசிக்கிறீங்களா? மத்தேயு 16-17-19. சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாக கூறினார். ஆமீன். ஆமென். சோ அப்போ அதனால கத்தோலிக்க நம்ம போதனை ஆண்டவரின் வார்த்தையை வாசிக்கின்றோம் அப்படின்னு சொன்னா கத்தோலிக்க திருச்சபையின் போதனைக்கு ஏற்றபடியாக இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். நம்ம சுய ஆற்றலில், சுய புரிதலில் நம்ம வந்து முடிவெடுக்க கூடாது. அது நானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். இப்ப சரி, இது ஆண்டவன் வார்த்தையை வாசிக்கும் போது இதன் அடிப்படையில் நம்ம முடிவெடுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். இது அப்ப எந்தெந்த விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கும் போது எந்தெந்த விதத்துல கத்தோலிக்க திருச்சபையின் போதனையில் புரிஞ்சுக்கணும் நல்லது. அது எந்தெந்த கத்தோலிக்க திருச்சபையின் கேத்தகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் அந்த புத்தகம்லாம் வந்து நமக்கு இருந்தா நல்லா வந்து இது ஆண்டவர் வார்த்தையை புரிஞ்சுக்க ரொம்ப எளிதாக இருக்கும். 4 விதமாக கத்தோலிக்க திருச்சபையில 4 விதமாக நம்ம இதை ஆண்டவன் வார்த்தையை தியானிக்க அழைக்கின்றார்கள். 4 விதமாக. முதல்ல இப்போ பொய் சொல்லக்கூடாது. கட்டளைகள், இந்த 10 கட்டளைகளை நம்ம புரிஞ்சுக்கும் போது பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையில போட்டிருக்கு. அது லிட்ரல், அது எப்படி எழுதப்பட்டிருக்கின்றதோ சில விஷயங்கள் நம்ம அப்படியே எடுத்துக்கணும். அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப தேவையான கடவுளின் கட்டளைகள். இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். உண்மைதான். அது லிட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னேன். நேரடியா நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து பெரிய விளக்கங்கள்லாம் அவசியம் கிடையாது. சரிங்களா? அது ஒரு முக்கியமான ஆண்டவரின் வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வழி. மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். அது நேரடியான ஒரு, அதுக்கு எதற்காக மன்னிக்கணும், நீங்க மன்னிச்சால் நீங்க மன்னிப்பு பெறுவீர்கள், அதுக்கு காரணங்கள்லாம் அதுல போட்டிருக்கும். அதுவும் முக்கியமா அதான் நேரடியாக ஒரு
விளக்கம், நம்ம அதுக்கு பெரிய விளக்கங்கள் நமக்கு தேவை கிடையாது. நேரடியா நம்ம அதை வாசிக்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா பல வசனங்கள் நம்ம வந்து சில வசனங்கள்லாம் என்ன ஆலகாரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதத்துல புரிஞ்சுக்க வேண்டிய சில வசனங்கள். அது மேலோட்டமா வாசித்தால் மட்டும் நமக்கு வந்து அதுல அதே அதே வசனங்களே ஆழங்கள் நிறைய இருக்கு. ம். இந்த ஆழங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இயேசு ஆண்டவரோட ஒரு ஆழமான உறவுக்கு நம்ம செல்லலாம். ஆழமான உறவுக்கு நம்ம செல்வதற்கு நம்ம ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? அதையும் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். எப்படி நம்ம இத வந்து அ ஆழமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ ஒரே நிமிஷம். ஆ, ஓகே. ஆலகாரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ். இது வந்து அ மறைந்திருக்கின்ற ஒரு மொழியில், நம்ம மறைந்திருக்கின்ற சில ஆழமான உண்மைகளை, ஆன்மீக உண்மைகளை விவிலியத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விதமான ஒரு போதனை, இந்த விதமான ஒரு விஷயத்த வந்து இயேசு ஆண்டவர், பவுல், பவுல் அடிகளார் எல்லாம் வந்து கத்தோலிக்க திருச்சபை, அகஸ்தினார், புனித அகஸ்தினார், புனித ஜெரோம் இவங்கலாம் வந்து அ கத்தோலிக்க சர்ச் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ். அவங்கலாம் இத வந்து பயன்படுத்துவதை நம்ம வந்து பார்த்திருக்கலாம். சரிங்களா? இப்போ விவிலியத்துல இந்த ஆலகாரிக்கல் எப்படி வந்து போதிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, ம், இயேசு ஆண்டவரே இத பயன்படுத்துறாரு. ம். இது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய ஆகமத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நோவாவின் பேடகம் அதை வைத்து 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 20ம் 21ம் எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னான். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். இது ஆலகாரிக்கல். அது வந்து திருச்சபை திருச்சபையும் ஒப்பிட்டு நம்ம இந்த விஷயத்தை சிந்திக்கலாம் அப்படின்னு போட்டு வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு சாரி 1 பேதுரு 3வது அதிகாரம் 20ம் 21ம். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பளிக்கிறது. ஆமீன். ஆமீன். உடம்புல இருந்து அழுக்கு போக்குவதற்காக கிடையாது. நம்மள பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துகின்ற ஒரு விஷயம் அது. அற்புதமான இத வச்சே நம்ம வந்து சொல்லலாம். சில அ வேற்று சபையினர்கள் என்ன சொல்லுவாங்க? "தண்ணீல நீ முழுசா முங்கணும். அப்பதான் நீ வந்து அ ஒரு ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற" அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேவை கிடையாது. தண்ணி தெளித்தா போதும். இது ஒரு ஞானஸ்தானம் நம்ம பெறுகின்ற ஒரு அடையாளம். நம்ம உள்ளத்தில் நடக்கின்ற ஒரு மேலான ஒரு விஷயம். ஆண்டவர் செய்கின்ற, கடவுள் செய்கின்ற ஒரு விஷயம். நம்ம மனசாட்சியில ஒரு நம்மள தூய்மைப்படுத்துகின்ற ஒரு விஷயம். இயேசு ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் வருகின்ற ஒரு விஷயம். வல்லமையான ஒரு நடக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம. முழுமையா தண்ணீல முங்குனா தான் ஞானஸ்தானம் பெற்றிருக்குது. இல்லன்னா நீங்க ஞானஸ்தானம்லாம் பெறலன்னு சொல்ற பல பேர் இருக்கிறாங்க. எல்லாம் தவறான சிந்தனைகள். இயேசு ஆண்டவரையும் வந்து இதே விதத்துல பல இடத்துல பேசியிருக்கிறார். ஒரு முக்கியமான இடம். ம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்துல 14வது வசனம். விசுவாசத்தை பத்தி எதை ஒப்பிட்டு அவர் பேசுறாரு? பழைய ஆகமத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு, எண்ணிக்கை நூல்ல நடந்த நிகழ்வை வைத்து அவரு பேசுகின்றார். இந்த மாரி அடையாள விதமாக அவரு அ சில விஷயங்கள அவர் பேசுறார். இந்த விதமாக நம்ம வந்து ஆண்டவர் வார்த்தையை சிந்திக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இன்னும் அதுக்கு ஆழத்தில் நம்ம செல்லலாம். சரிங்களா? யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்துல 14வது வசனம் வாசிக்கிறீங்களா? தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆமீன். இந்த 14 தான் வாசிச்சீங்களா? 14. 16. பாலை நிலத்தில் 14. மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆமீன். ஆமென். இது ஒரு அடையாளமாக.
மனித மகன் உயர்த்தப்பட்டு, அது யாரெல்லாம் இயேசு ஆண்டவரை விசுவசிக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் மீட்பு தருவதற்கு தயாராக இருக்கின்றார். நீங்க விசுவசிக்க தயாரா? ம்? அவர் உயிர்த்தெழுது நீங்க விசுவசிக்க தயாரா? இது வழியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அற்புதமான ஒரு அடையாளங்கள். இந்த மாதிரி பல அடையாளங்கள் இருக்கின்றது. ம்? இந்த ஆலகாரிக்கலா நம்ம ஆண்டவர் வார்த்தையை இன்னும் ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ம்? இன்னைக்கு நம்ம இது முழுமையாக எல்லா விதமாக நம்ம பார்க்கல. சரிங்களா? எல்லா விதமாக எப்படி எப்படி நம்ம ஆண்டவர் வார்த்தையை புரிஞ்சுக்க முடியும், நம்ம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறது கிடையாது. ஏன்னா இந்த ஒரு ஆண்டவன் வார்த்தையை ஆழமாக சிந்தித்து தியானிப்பது அப்படின்றது கொஞ்சம் மெதுவா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்னும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதை நான் நம்ம நாளைக்கு முழுமையாக தியானிப்போம். ஆல்ரெடி 22 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அதை நாளைக்கு முழுமையா தியானிப்போம். இப்போ நான் சொன்னேன், இது நம்ம காலகட்டத்துக்கு எழுதப்பட்டது கிடையாது. நம்ம யூத மக்களுக்காக எழுதப்பட்டது. அதனால சில விஷயங்கள் நமக்கு தெளிவா புரியணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம், அது அது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 37ல இருந்து 39 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, ஒரு திருவிழாவை பற்றி அங்க போட்டிருக்கும். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 37ல இருந்து 39 வாசிக்கிறீங்களா? திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். தம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார். தூய ஆவி இன்னும் அருளப்படவில்லை, ஏனெனில் இயேசு மாட்சிப்படுத்தப்படவில்லை. ஆமீன். இந்த திருவிழாவின் இறுதி நாள் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த திருவிழாவின் அந்த எப்படி நடக்கும், அந்த இறுதி நாள்ல என்ன முக்கியத்துவம், இதெல்லாம் தெரியலனா இதோட ஆழம் நமக்கு புரியாது. இப்ப திருவிழா 7 நாள் நடக்கின்ற ஒரு திருவிழா இது. சரிங்களா? 7 நாள் நடக்கின்ற ஒரு திருவிழா. அப்ப இந்த திருவிழாவுல இவங்க என்ன செஞ்சாங்க பாத்தீங்கன்னா, குருத்துவர்கள் பலிபீடத்தில் தண்ணியை சுமந்து கொண்டு போய் அந்த தண்ணி அந்த தண்ணியை கொட்டுவாங்க. தண்ணியை அந்த பலிபீடத்துல ஊத்துவாங்க. இந்த டே ஆஃப் டாபர்நாக்கிள்னு சொல்லுவாங்க. பலிபீடத்தின் திருவிழா, ஃபீஸ்ட் ஆஃப் கிரேட் ஃபீஸ்ட். அது அன்னைக்கு 7 நாள். அது ஒரு குருத்துவர் கிடையாது, அது வரிசையா செல்வாங்க. பல குருத்துவர் 100 பேருக்கு மேல, 100 600 பேர் மேல இருப்பாங்க. அந்த தண்ணியை சுமந்து கொண்டு போய் அதுல டெய்லி காலையில போடுவாங்க. அந்த மாதிரி தண்ணி ஊற்றுவாங்க. 7 நாள் இந்த மாதிரி செய்வாங்க. அப்ப எவ்வளவு தண்ணி அங்க இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தண்ணி அங்க இருக்கும் அப்படின்றது யோசிச்சு பாருங்க. இது ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தின் ஒரு சிந்தனையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதனை அது இயேசு ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னு ஆழத்துல புரிஞ்சுக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ், வரலாறு வைத்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இயேசு ஆண்டவர் அந்த தண்ணி ஊத்தி அதுக்கப்புறம் சொல்றாரு, யாராவது தாகமா இருந்தா என்கிட்ட வாங்க அப்படின்றாரு. அது ஒரு ஆச்சரிய தரக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. இவர் என்ன முட்டாத்தனமா பேசுறாரு, இவ்வளவு தண்ணி இங்க இருக்குது, இவரு தாகமா இருந்தா என்கிட்ட வாங்க அப்படின்றாரு. இவர் என்ன சொல்ல வர்றாரு, நமக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் அங்க சொல்றாரு. ஒரு கருத்தை அவங்க சொல்றாரு. என்கிட்ட வாங்க, உங்களுக்கு தாகம் இருக்காது அப்படின்றார். இதை எதை வைத்து நம்ம புரிஞ்சுக்க முடியும்? வேற பல வசனங்கள், ஆழமான வசனங்கள் இருக்கு. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்தில் 5வது வசனம், நம்ம பலவிதமான அன்புகள் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். பலவிதமான நிரப்புதல், நம்ம உள்ளத்தை காசுனால நிரப்புகின்றோம், பேரும் புகழினால நிரப்புகின்றோம். இதெல்லாம் வைத்து நம்ம மற்றவரோட அன்புனால நிரப்ப முயற்சி செய்கின்றோம். இதெல்லாம் நமக்கு ஒரு நிறைவு தராது. ஆண்டவரின் அன்புனால மட்டும்தான் இந்த நிறைவை நம்ம பெறுவோம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக இயேசு ஆண்டவர் அங்க எழுந்து நின்று அவர் சொல்றாரு. கானானிய பெண்மணி இல்ல, சமாரிய பெண்மணி. சமாரிய பெண்மணி கிட்ட அவர் சொன்ன விஷயமும் அதுதான். உன் தாகம் இருக்கு அப்படின்னு சொன்ன, என்கிட்ட நான் தாகம், உனக்கு தண்ணீர் நான் தருகின்றேன் அப்படின்னு சொல்லி
ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்தில் 5வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆமேன். Praise the Lord. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் வழியாக நம்ம உள்ளத்தில் கடவுளின் அன்பு பொழியப்பட்டு இருக்கின்றது. இதை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? அனுபவிச்சிருக்கிறீங்களா? நம்ம வேற ஒரு அன்பையும் தேடி போக மாட்டோம். உண்மையாக இது எல்லா நாளும் ஆண்டவர் தரணும்னு விரும்புகின்றார். அவரோட அப்பத்தையும் நம்ம ரசத்திலையும் நம்ம அவரோட சரீரத்தை நம்ம பானம் செய்யும் போது, நம்ம உண்ணும் போது நம்ம இந்த ஆண்டவர் அன்புனால நிரப்பப்படலாம். ஆனா அந்த சரீரத்தை நம்ம உண்ணும் போதும் வேற பல விஷயங்கள் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம் ஒழிய அவரை ருசிப்பதில் நம்ம அந்த அளவுக்கு ஒரு நோக்கம் கிடையாது. அவர் அனுபவிக்கணும், இன்னும் அவரோட ஆழமான ஒரு உறவுக்கு வரணும், அவரோட ஆவியானவரால் நிரப்பப்படணும். நம்ம இந்த தண்ணீரால ஜீவ தண்ணீரால நிரப்பப்படணும். ஆவியானவரே என்ன முழுவதும் என்ன நிரப்புங்க. மத்தேயு 3:11 போட்டிருக்கிற மாதிரி முழுமையாக நிரப்புங்க. ஞானஸ்தானம் தலை முதல் கால் வரை என் ஆவியானவரோட தண்ணீரால நிரப்பும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கின்ற நபர்கள் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி கேட்டோம்னா பல விதமான தாகங்கள் இருக்காது. நம்ம அமைதி கொண்ட நபர்களாக இருப்போம். ஆண்டவரின் அன்புனால நிரப்பப்படுவோம். வேற ஒரு ஒன்றியும் நம்ம தேடி செல்ல மாட்டோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 15 இருந்து 1 யோவான் 2வது அதிகாரத்துல 15 இருந்து 17 இந்த பலவிதமான உலக சார்ந்த அன்புனத்தை நம்ம நிரப்பப்படுவதற்காக நம்ம ஆசைப்பட மாட்டோம். வாசிக்கிறீங்களா? உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின்பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். ஆமீன். ஆமென். கடவுளின் அன்பில் நிரப்பப்பட்டு ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கும்போது கடவுளின் பிள்ளைகளாக இருக்கும். ஆண்டவரின் வார்த்தையை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கும். இது நேரடியாக வாசித்து புரிந்து நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்தால் மட்டும் பத்தாது. ஆழமாக ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த காலகட்ட நடைமுறை வாழ்க்கை எப்படி இருந்தது அதை வைத்து நம்ம இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஆலகாரிக்கலாகவும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இது ரெண்டுமே இது எதிர்மாறான சிந்தனையாக இருக்கக்கூடாது. இந்த ஆலகாரிக் சிந்தனை அப்படின்னு சொல்லி சில பேர் சில விஷயங்கள் உண்மையே இல்லை அப்படின்னு சிந்திக்கிற நபர்கள்லாம் இருக்கலாம். சில பேர் சில மறைநூலர் வல்லுநர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது தலையில ஏறி திருச்சபையோட ஒரு வழிநடத்துதல் இல்லாததுனால அவங்க தவறான சிந்தனைக்கு ஆதாமே இல்லை, இதெல்லாம் ஒரு அடையாளம் தான். ஆனா இயேசு ஆண்டவர் அந்த மாதிரி பேசினாரா? இயேசு ஆண்டவரே ஆதாம் இருக்கிற விதத்துல தான் பேசுறாரு. மத்தேயு 19 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதாம் இருக்கின்றதை போல் தான் அவர் பேசுறாரு. ஆனா சில பேர் ஆதாமே இல்லை அப்படின்ற விதத்துல தான் பேசுவாங்க. அவர் சும்மா ஒரு கற்பனை, அதெல்லாம் ஒரு கதை அப்படின்னு சிந்திக்கிற நபர்கள்லாம் இருக்கலாம். தவறான சிந்தனைகள் அதெல்லாம். லூக்கா நற்செய்தியின் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதாம் வரைக்கும் போவோம் அந்த பட்டியல். அது மட்டும் இல்லை, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கோலியாத் இப்ப இருக்கிற இந்த கேபிட்டலிசத்துக்கு ஒப்பாக சிந்திக்க அழைப்பாங்க. ஆலகாரிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தனையில் நம்ம வேற விதமான சிந்தனைக்கு நம்ம செல்லக்கூடாது. கவனமாக இருக்கணும். ஆவியானவரான வழி நடத்தப்பட்ட சிந்தனைகளாக இருக்கணும். நம்ம சுய முயற்சினால வருகின்ற சிந்தனைகளாக இருக்கக்கூடாது. இது ஒரு வரம், இது ஒரு கிருபை, இது ஒரு கிருபை, மேலான ஒரு ஞானம். இதை நாடுவதற்கு நம்ம ஜெபிக்கணும். நம்ம சுய முயற்சியில இது இப்படி சிந்திக்கிறாங்களா, நானும் அந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்பேன். ஆண்டவர் வார்த்தையை நம்ம தியானிக்க முயற்சி செய்யணும். நம்ம சுய சிந்தனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்ப நம்ம ஜெபிப்போம். ஆவியானவரை என்ன உதவி செய்யும். நாளைக்கும் இதை பத்தி தான் தியானிக்க போறோம். இன்னும் ஆழமா ஆண்டவர் வார்த்தையை புரிந்து கொள்ள ஒரு தாகத்தோட வாங்க.
ஆவியானவரே உம் ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் இயேசுவே உம் ரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் விடுதலை தாரும். ஆவியானவரே ஜீவ தண்ணீரை எங்கள் மேலும் ஊற்றும், எங்கள் உள்ளிலும் ஊற்றும். உம் ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுது. மைனர் காஸ்ட் every unclean spirit, Father, mighty name of Jesus we pray. உம் ஞானத்தை தரும் ஆண்டவரே, முழுமையாக வார்த்தையை புரிந்து அதுக்கு ஏற்றபடியாக நடந்தது கீழ்ப்படுகின்ற ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றும். கத்தோலிக்க திருச்சபையின் போதனை வழியாக நடக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. God bless you. Have a nice day.